Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்டேருந்து தப்பிச்ச நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருக்கோம். பல இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தான் ரிவைவ் ஆகிட்டு மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பா எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு இருக்கும்போது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு புது வைரஸை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது புது வைரஸ் கிடையாது, 4-5 டிகேடாகவே இருந்திருக்கு. பட் அந்த வைரஸ் இப்பயே ஒரு நியூஸ் ஆயிருக்குன்னா இப்போதான் அது இன்னும் தீவிரம் பெற்று உயிரையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாக. அது என்ன வைரஸ், அது எப்போ ஆரம்பிச்சது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, அதோட தீவிரம் என்ன, அது கொரோனா அளவுக்கு நம்ம எல்லாரையும் பாதிக்க போதா இல்லையான்னு பார்க்க போகிறது தான் இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். ஜூனாட்டிக் வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்லேருந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸ் பேர் தான் ஜூனாட்டிக் வைரஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா ஒரு பேட்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த எம்பாக்ஸும் மங்கிலேருந்து வந்திருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் டெட்ராஸ் லாஸ்ட் வீக் ஒரு அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு. எம்பாக்ஸ் அப்படின்ற வைரஸை ஒரு குளோபல் த்ரெட்டாக, ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக உடனடியாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஹைலைட்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த வைரஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது. லாஸ்ட் 2 இயர்ஸில் இது 2வது தடவை இந்த வைரஸை ஒரு குளோபல் த்ரெட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வைரஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதோட பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1958 ஆஃப்ரிக்காவில் ஒரு செட் ஆஃப் மங்கீஸை லெபரேட்டரி அப்சர்வேஷனுக்காக ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸை போட்டு வச்சுருக்காங்க. அந்த டைமில், அந்த சூழ்நிலையில் தான் இந்த எம்பாக்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் உருவாகுது. எம்பாக்ஸோட ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் இல்லை, அதோட ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ், அதாவது ஷார்ட் ஃபார்மாக எம்பாக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த எம்பாக்ஸ் ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட பூர்வீகம் மங்கீஸ்க்கு முன்னாடியே இருக்குது. இந்த எலி பெருச்சாலிலாம் இருக்குல்ல, அதுக்கிட்டேருந்து உருவாகி அங்கேருந்து மங்கீஸ் கிட்ட வந்ததாகவும், மங்கீஸ் கிட்டேருந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. மங்கீஸ் கிட்ட எப்படி ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்ததுன்னு பார்த்தா இந்த 1958 மங்கீஸ் கிட்ட டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தோராயமாக இந்த 1970 அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு கெட் எம்பாக்ஸ் 1970 நடந்திருக்கு அந்த விஷயம். அது எப்படி வந்திருக்கக்கூடியன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தா, ஹண்டிங் போகும்போது, ஒரு ஃபாரஸ்ட்டில் ஹண்டிங்க்கு போகும்போது ஒரு மங்கியோ ஒரு ஏப்போ ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் வந்திருக்கலாம் ஹியூமன் பீயிங்க்கு. அது மூலிமா தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ப்ராக்டிக்கலாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி வே திஸ் வைரஸ் குட் ஹவ் டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1970 இது ஃபஸ்ட்டு ஹியூமனுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆகுது. அப்போலேருந்தே இருக்கிற வைரஸ் இப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் த்ரெட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ வருஷமாக ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1970s 1980s டைமில் தான் இந்த வைரஸ் ஸ்லோவாக அந்த ஆஃப்ரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இனிஷியலாக யாரும் சீரியஸாக எடுத்துக்கல, ஓகே ஏதோ ஒரு ஜுரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு தொத்து நோய் மாதிரி போகும் போலன்னு பார்த்தா சில பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. 1, 2, 5, 10ன்னு ஸ்லோவாக சில உயிர்கள் போக ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் உருவாகுது. இது சாதாரண கிடையாது, இது உயிரை கொள்ளுது. பட் அதுக்கு பேர் தெரியல. அம்மா போட்ட மாதிரி உடம்புல கொப்பளமாக வருது, உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு 2-3 வாரம் இருக்குது. ஒரு 90-95% பொழைச்சிடுறாங்க. பட் சில பேர் செத்து போகிறாங்க. ஸோ உயிரை கொள்கிற அளவுக்கு ஒரு சீரியஸான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இது வெறும் ஆஃப்ரிக்காவில் மட்டும் தான் நடக்குதான்னு பார்த்தா, அந்த டைம் போக சில பல வருஷங்கள் போக இது ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, யூரோப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ தான் இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அவங்களோட நோட்டீஸ்க்கு போயிட்டு அவங்க இதை பற்றி ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு சீரியஸான த்ரெட்டு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இந்த டேஞ்சரஸான வைரஸ் அந்த லிஸ்ட்டில் இந்த எம்பாக்ஸையும் ஆட் பண்ணுறாங்க, இந்த மங்கி பாக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு 1990s இது ஒரு குளோபல் அவேர்னஸாக WHO அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எந்த கண்ட்ரிக்கு வேணால் பரவலாம், யாரை வேணால் பாதிக்கலாம், சில பேர் உயிரை கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு வைரஸ் இது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2003 யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் எம்பாக்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம ஊருக்கு எப்படி அந்த ஊர் சயின்டிஸ்ட்லாம் போட்டு மண்டையை குடையும் போது அவங்க கடைசி அரைவான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய அனிமல்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு அனிமல் மூலியமாக தான் இது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வர வாய்ப்பே இல்லைன்ட்டு அந்த காரணத்தை 0 டவுன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இன் அமெரிக்கா 2003. திடீர்னு 2017 வருஷம் நைஜீரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட் பிரேக் நடக்குது. சடனாக பல ஆயிரம் கேசஸ், அதில் நிறைய பேர் பொழைச்சிட்டாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்க. அகைன் அந்த லாஸ்ட் டைம் இது ஆன மாதிரியே. அண்ட் 2022 அகைன் ஒரு அவுட் பிரேக் ஆகிட்டு, இந்த வாட்டி நைஜீரியா மட்டும் இல்லாமல் இன்னும் பல கண்ட்ரீஸ்க்கு பரவிட்டு பல ஆயிரம் கேசஸ் சடனாக ஸ்பைக்கப் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஆகுது. அப்போ WHO உள்ளே WHOவோட பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன், இந்த அமைப்பு இது ஒரு குளோபல் த்ரெட்டு, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதை உடனே அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, இதை மங்கி பாக்ஸ் நம்ம சொல்ல வேணாம், வெறும் எம்பாக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மங்கின்ற இனத்தையே நம்ம இது பண்ணுற மாதிரி ஆகிடும், தப்பு சொல்கிற மாதிரி ஆகிடும். இதை ஜென்ரலைஸ் பண்ணி அவங்கள நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ வெறும் எம்பாக்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எம்பாக்ஸ் அப்படின்ற பேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
1970 ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பதிவாகுது இந்த எம்பாக்ஸு. அண்ட் 2022 ஒரு 52 வருஷத்தில் அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து பரவி 70 கண்ட்ரிக்கு மேலே இது பரவி இருக்குங்க. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் வந்து 2022 வருஷத்தில் மட்டுமே ஆஃப்ரிக்காவில் மட்டுமே 7000 கேஸுக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 2023 வந்து 14,000 கேஸ் அப்படியே டபுள் ஆகிட்டு 14,000 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த வருஷம் 2024 சோஃபார் இப்போ தான் ஆகஸ்ட்டு, இந்த ஒரு 8 மாதத்துலேயே 17,000 கேசஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது வருஷத்துக்கு முடியறதுக்கு. ஸோ வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு 25,000 கேஸ் வந்து தாண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எவ்ரி இயர் டாக்கன்னு இது டெவலப் ஆகிட்டே இருக்குது. அண்ட் சோஃபார் இந்த எம்பாக்ஸில் வந்து பாதிக்கப்பட்ட மொத்தமான பார்த்தா 1,00,000க்கும் மேலே மக்கள் வந்து இந்த எம்பாக்ஸ் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஆஃப்ரிக்காவில் இந்த வருஷம் மட்டுமே 500 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு வைரஸ்க்கு வேக்சினேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதாவது 1990s ஒரு குளோபல் அவேர்னஸாக இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2024 30 வருஷத்துக்கு மேலே ஆயும் ஒரு வேக்சினேஷன் கூட ஏன் கண்டுபிடிக்கப்படலன்னு விசாரித்து பார்த்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்தது வெறும் ஆஃப்ரிக்காவில் தானே, ஒரு ஏழை கண்ட்ரி தானே, ஸோ அந்த உயிர்களுக்கு என்ன பெருசாக இவங்க மதிப்பு கொடுக்குறாங்க இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம். இதே ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்திருந்தா, பணக்கார கண்ட்ரிக்கு வந்திருந்தால் உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆஃப்ரிக்காவில் வந்ததுனால இவங்க கண்டுக்கல. பட் இப்போ இந்த நோய் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் பரவறதுனால ஒரு டெவலப் நேஷன்ஸ்குள்ளேயும் போயிட்டு அந்த நேஷன்ஸையும் உழுக்க ஆரம்பிக்கிறதுனால இப்போ வேக்சினேஷன் வேணுன்ற குரல் வருது. இதுக்கப்புறம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினேஷன் வந்து இப்போதைக்கு இந்த எம்பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுது. ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுல அதுக்கான வேக்சினேட் நம்ம செய்யப்பட்டிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த எம்பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இந்த எம்பாக்ஸோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபீவரு, ஹெட்ஏக்கு, அப்புறம் இந்த மசில் ஏக், பாடி ஏக் பயங்கரமாக இருக்கிறது, அப்புறம் ரேஷஸ்ஸு, அப்புறம் கொப்பளமாக வருது. இதெல்லாம் தான் ஒரு காமன் சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வைரஸ் உங்களை பாதித்த 1 வீக்லேருந்து இது உங்கள் உடம்புல வர ஆரம்பிச்சு அந்த 1 வீக் to 3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் அது டோட்டலாகவே ஒரு 2 to 4 வீக்ஸ் தான் இருக்கும் உடம்புல. அதுக்கப்புறம் அதுவே வந்து நம்மளை விட்டு போயிடும் சொல்லி சொல்கிறாங்க. அது 95% ஆஃப் பீப்புளுக்கு விட்டு போயிடும். ஒரு 4 to 5% வந்து இறந்தே போகிறாங்க. ஸோ ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ஒரு 4 to 5% சொல்கிறாங்க. அண்ட் இது எப்படி பரவுது அப்படின்ட்டு பார்த்தா ஒரே வழி தாங்க, இந்த ஃபிசிக்கல் டச்சு. அது இருக்கிற இந்த எம்பாக்ஸ் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம கிட்டக்க போயிட்டு அவங்களோட ஃபிசிக்கலி டச் பண்ணி பேசுகிறோம், க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பரவும்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் வழி வந்து செக்ஷுவல் வே. இந்த டேஞ்சரஸான எம்பாக்ஸ் இந்த வைரஸ் வந்து இந்தியாவுக்கு வருமானு பார்த்தா இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. ஏன்னா 1970 இருந்துகிட்ருக்கு. அப்போலேருந்தே சில பல கண்ட்ரிஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்க வழியே என்றைக்குமே அது இந்தியா பக்கமோ இந்தியா இருக்கிற ஜோன்லேயே அது வந்தது கிடையாது. அதனால் இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக வந்து இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இது எந்த கண்ட்ரிலாம் பரவி இருக்கோ அந்த கண்ட்ரிலேருந்து யாரெல்லாம் நம்ம சென்னைக்கு வராங்களோ ஏர்போர்ட்டை வந்து டைட் செக்யூரிட்டி ஜோனாக போட்டு அங்கேருந்து வரவங்கள வந்து ஸ்க்ரீன் பண்ணி தான் சிட்டிக்குள்ளேயே விடுறாங்க. அண்ட் லாஸ்ட் 21 டேஸில் அந்த கண்ட்ரிஸ் வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்கள இன்னொரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த எம்பாக்ஸ் வைரஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு. இது இந்தியாவுக்குள்ளே வராதுன்ற ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் நம்ம எப்போவுமே ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த கொரோனான்ற ஒரு மான்ஸ்டரை பார்த்து அதுலேருந்து மீண்டும் வந்திருக்கோம். இந்த எம்பாக்ஸ் கொரோனா அளவுக்கு டேஞ்சரஸாக இல்லாட்டியும் நம்மளை எப்பவுமே சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ பேசிக்காக அந்த கை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்போ யாருக்கா உடம்பு சரிலாம் அவங்ககிட்ட ரொம்ப கிட்டக்க போய் பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நம்ம எப்பவுமே கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. கொரோனா மாதிரியே இந்த எம்பாக்ஸையும் வந்து நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். 9 minutes with Nandan.